والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله يرضى لكم ثلاثا ويكره لكم ثلاثا، فيرضى لكم أن تعبدوا ولا تشركوا به شيئا، وأن تعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، ويكره لكم قيل وقال وكثرة السؤال وإلاءة المال. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவன் தனித்தவன், அவன் இணைதுணையற்றவன். உலகத்துள்ள சகல வஸ்துக்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் என்று நான் சாட்சி வருகிறேன். அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவர்களையும் இறுதி தூதரான எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். என் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளையும் அல்லாஹ்வை உள்ளபடி பயந்து கொள்வாரே முதலில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறேன். பள்ளியுடைய காணிக்கையாகிய நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, இந்த பள்ளி வாயிலே அல்லாஹ்வை தரிசிக்கிற என்ற நியத்தை ஞாபகப்படுத்தி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் அற்பமானது, சொற்பமானது, முடிவடையக்கூடியது, நிரந்தரமற்றது. இந்த உலகத்தில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், சந்தோஷங்கள், நிம்மதிகள், கண்ணியங்கள், கீர்த்திகள், பதவிகள், பட்டங்கள், இது அனைத்தும் நிரந்தரமற்றது, ஒரு நாளைக்கு முடிவுக்கு வரக்கூடியது. அதே போல மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், அலாபங்கள், இது அனைத்தும் இவைகளும் நிரந்தரமற்றவைகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான்: வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். நாட்கள் என்றது மக்களுக்கு மத்தியிலே சுழன்று கொண்டிருக்கக்கூடியது. இன்றைக்கு இவருக்கு சந்தோஷம் என்றால் நாளைக்கு அவருக்கு கஷ்டம், நாளைக்கு சுதந்திரமற்ற நிம்மதியற்ற வாழ்க்கை. இவர் இன்றைக்கு செல்வந்தர் என்றால் நாளைக்கு அவர் ஏழையாய் இருப்பாரே. இன்றைக்கு இவர் பதவியிலே உள்ளவர் என்றால் நாளைக்கு அவரே பதவி அற்ற நிலைமையில இருக்கக்கூடியவராய் இருப்பார். உலகத்தில் நிலைமைகள் இவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்குது. யாருக்கும் மமதை அடிக்க முடியாது, யாருக்கும் பெருமை அடிக்க முடியாது. நான் உயர்ந்தவன், நான் கண்ணியமானவன், நான் பதவியிலே உள்ளவன், என்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இந்த அந்தஸ்திலே உள்ளவர்கள், நாங்க இந்த குலத்தை சேர்ந்தவர்கள், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த நிறத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி, நான் இந்த பாசை பேசக்கூடியவன் என்று சொல்லி யாருக்கும் பெருமை அடிக்க முடியாது. நிலைமைகள் மாறக்கூடியது. அந்த நிலைமைகளை மாற்றக்கூடிய அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு. இந்த நிலைமைகள் மாறும் போது நாங்கள் யோசிக்க பார்க்கணும், நான் ஒரு முஃமினா, நான் ஒரு முஸ்லிமா இருக்கிறேனா இல்லையா? எந்த நிலைமை ஏற்பட்டாலும் நான் ஒரு முஃமின், நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லி நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட மனசு கொஞ்சம் தொட்டி பார்க்கணும். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நிலைமைகள் மாறும் போது என்னுடைய மனசு மாறும் என்றால், என் உள்ளமும் மாறும் என்றால், நான் ஒரு உண்மையான பரிபூர்ணமான ஒரு முஃமினாக, ஒரு முஸ்லிமாக ஆக முடியாது. மேலான கணேச பெரியார்களே, உலகத்திலே இந்த நிலைமைகள் மாறும் போது நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தனைக்கு வரணும், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஃமின். இந்த கட்டத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் இஸ்லாமும் புனிதமான மார்க்கமும் எனக்கு என்ன சொல்லியிருக்கின்றது, அந்த பிரகாரம் தான் நான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறேன். மேலான கணேச பெரியார்களே, இன்றைக்கு நாள் பார்க்கலாம், சிலர்கள் பதவியிலே இருக்கிறார்கள், சிலர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், சிலர்கள் உத்தியோகத்தவர்களாக இருக்கிறார்கள், சிலர்கள் நல்ல தேக ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலைமை கொஞ்சம் சருகும் போது அவருடைய மனசுடைய நிலைமைகளும் மாற்றம் அடைகிறது.
அவர்களுடைய நிலைமைகள் மாற்றமடைகின்றது. இவருடைய செல்வத்துடைய நிலைமை மாறும் போது இவர் யோசிக்கிறாரு, வேறொரு வழியை யோசிக்கிறாரு, ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கிறாரு. இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன விகல்பம் இருக்குது என்று சொல்லி யாராவது ஒருத்தர் அங்கே அவருக்கு மஷூராகவும் ஆலோசனை சொல்கிறார்கள். நீ இந்த முறையை கையாளு, இந்த இடத்துக்கு போ, அப்ப உனக்கு மறுபடியும் உனக்கு தலை தூக்கலாம் என்று சொல்லி. மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, இவர் என்ன செய்கிறாரு சொன்னாங்க, அந்த நிலைமைக்கு அவர்கள் கையை வைக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசிக்கு அவர் இருந்த நிலைமையை விட மிக கீழ்த்தரமாக, மிக இழிவான நிலைமைக்கு ஆகக்கூடிய நிலைமையை நாங்கள் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலான கணேச பெரியார்களே, இன்றைக்கு எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஈமான், அல்லாஹ் பக்கம் உள்ள நம்பிக்கையை, மௌத்துக்கு பின்னால் ஆகிரத்தின் நம்பிக்கையை அவர்கள் வளர்க்காததன் காரணமாக, அதிலே முயற்சிகள் செய்யாததன் காரணமாக, இன்றைக்கு அவர்கள் வேற வேறு வழிகளிலே முயற்சி செய்ததன் காரணமாக இன்றைக்கு இழிவானவர்களாக கேவலப்பட்ட நிலைமையில் இது கொடுக்கிறார்கள். மேலான கண்ணிய சோலை பெரியார்களே, அதை போல எளிமையா இருந்தவர்கள், வசதி குறைந்தவர்கள், பதவிகள் இல்லாமல் இருந்தவர்கள், அவர்களுக்கு பதவிகளும் வசதிகளும் வரும் போது அவர்களுடைய நிலைமையும் மாறுகின்றது. அவர்களை பெருமை அடிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் அடுத்தவர்களை துன்பப்படுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அவர்களுடைய நிலைமை எவ்வாறு சொன்னால் அவர்களும் இழிவானவர்கள் ஆகக்கூடிய சம்பவங்களை நாங்கள் வரலாறு தொடக்கம் பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மேலான கணேச சோலை பெரியார்களே, நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் உண்மையான மூமின்களாக நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் முஸ்லிம்களாக இருந்த சொன்னா எந்த நிலைமை வந்தாலும் எங்களோட மனசுல எந்த ஒரு மாற்றம் அடையக்கூடிய. மேலான கணேச சோலை பெரியார்களே, நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வகையில நாங்கள் அனைவர்களும் ஒத்துமையாக, சந்தோஷமாக, ஒத்தருக்கொத்தர் உதவி செய்து கொண்டு நாங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்யாதவர்களாக நாங்கள் உலகத்திலே வாழ வேண்டும். அப்போது வாழ்ந்தால்தான் நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாக நாங்கள் உலகத்திலே வாழலாம், நிம்மதி உள்ளவர்களாக வாழலாம், சந்தோஷமானவர்களாக வாழலாம். மேலான கணேச சோலை பெரியார்களே, நாங்கள் அதுக்கு மாற்றமாக எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் பிளவுகளையும் குழப்பங்களையும் நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னால், சகோதரத்துவத்தை நாங்கள் இழக்குவோம் என்று சொன்னால், எங்களுள்ள பலங்கள் குன்றி போய் எங்களை நாங்கள் அநியாயம் செய்யப்படக்கூடிய நிலைமையிலே நாங்கள் மாறக்கூடிய சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம், கண்டுலாம். மேலான கணேச சோலை பெரியார்களே, முன்னுக்கு தேர்தல்கள் வருகின்றது. இந்த தேர்தல்களை வைத்து, கட்சி பெயர்களை வைத்து, அடையாள சின்னங்களை வைத்து, நிறங்களை வைத்து நாங்கள் மாறக்கூடாது. நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் ஒன்றுபடணும். மனிதனுக்கு தனிப்பட்ட முறையிலே தனி சுதந்திரங்கள் இருக்கின்றது. அவர்களுக்கு யாருக்கும் எந்த கட்சியை சாரலாம், யாருக்கும் இந்த நிறத்தை சாரலாம், இந்த சின்னத்தை சாரலாம். என்றாலும் நாங்கள் தானே அவை யாருக்கும் எதிராக பேசக்கூடாது. நாங்கள் முஸ்லிம் என்ற நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. நாங்கள் முஸ்லிம் என்ற நாங்கள் சகோதரத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. நாங்கள் இந்த கட்சியின் பேரிலே, அதுபோல இந்த நிறத்தின் பேரிலே நாங்கள் பிரியோம் என்று சொன்னால் எங்கள் மத்தியிலே விலகீனம் உண்டாகி நாங்கள் உலகத்திலே நிலைகளை அற்றவர்களாக நாங்கள் மாறக்கூடிய நிலைமை உண்டாகும். அல்லாஹ் குர்ஆன்ல கூறும்போது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நீங்கள் ஒத்துமை என்ற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒத்துமை என்ற கயிற்றை கட்டுப்பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒற்றுமை என்ற கயிற்றை நீங்கள் பற்றி பிடிக்காமல் உங்களுக்கு மத்தியிலே பிணக்குகளை நீங்கள் ஏற்படுத்தி விட்டால், உங்கள் மத்தியிலே பிரச்சனைகளை, குழப்பங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டு சென்றால் ஃபதஃஷலு, நீங்கள் பலகீனமானவர்கள் ஆகுவீர்கள், கோழையாக ஆகுவீர்கள். அது மட்டும் இல்லங்க, உங்களுடைய காத்து போய்விடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். மேலான கண்ணிய சோலை பெரியார்களே, ஒரு வண்டியுடைய காத்து போய்விட்டால் என்ன நடக்கும்? அந்த வண்டிக்கு செல்ல முடியாது. அதே நிலையிலே இடத்திலே அந்த வண்டி நின்று விடுவாங்க. அதுல யாருக்கும் செல்ல முடியாது, தான் போக வேண்டிய பயணத்தை போக முடியாது. அதே போல எங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளும் குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டால், எங்களுக்கு மத்தியிலே பிணக்குகள் ஏற்பட்டு விட்டால், எங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் இல்லாமல் போய்விட்டால் என்ன நடக்கும்? அந்த வண்டி பாதை நடுவிலே நின்றது போல எங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு நீண்ட பயணம் போக முடியாமல் நாங்கள் அப்படியே சின்ன பின்னமாகி இட வண்டியிலே நாங்கள் இருந்துடுவோம். எங்களுக்கு யாரும் கை தரக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். மேலான கணேச சோலை பெரியார்களே, எங்களுக்கு மத்தியிலே சிக்கல்கள், பிரச்சனைகள் வரும்போது அல்லாஹ் எங்களுக்கு புத்திமதி சொல்கிறான். அதே தொடர்ல வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாளர்களாக இருங்க. உங்களுக்கு மத்தியிலே பொறுமையை நீங்கள் கையாளுங்கள். அல்லாஹ் பொறுமையாளோடு இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். மேலான கணேச சோலை பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லும்போது சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்லா லகும் ஸலாஸன், நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு 3 விஷயங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு 3 விஷயங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அதே போல 3 விஷயங்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், அன் தஅபுதுஹு வ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ,
அல்லாஹ்வை உள்ளபடி நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்க்கு எதையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். மேலான கணேச சொல்கிறார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ரத்த சுருக்க வார்த்தையிலே நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றது. எங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் குழப்பங்கள் வாரது காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாம போகுது, வஸ்துக்கள்ல நம்பிக்கை ஏற்படும் போது, உலகத்துல ஆசைகள் பாசங்கள் ஏற்படும் போதுதான் இந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாம போய்விட்டு நாங்கள் வஸ்துக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டாகி நாங்கள் பிளவுகள் உண்டாகிறோம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதுஹு, அல்லாஹ்வை உள்ளபடி நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை உள்ளபடி ஈமான் கொள்ளுங்கள் சொல்லி சொன்னார்கள். எந்த ஒரு வஸ்தை கொண்டும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்க வேண்டாம். இரண்டாவது சொன்னார்கள், வ அன் தஅதஸிபு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடிச்சுக்கொள் பலமான முறையிலே நீங்கள் ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வயக்ரஹலுக்கும், அதை மூணாவது சொன்னார்கள், வலா தஃபர்ரகு, உங்கள் மத்தியிலே நீங்கள் பிரிவுகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம், நீங்கள் பிரிந்து செல்ல வேண்டாம். எதை இருந்தாலும் நீங்கள் மஷூரா பண்ணி ஆலோசனை பண்ணி உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். ஏதாவது பிணக்குகள் வரக்கூடிய நிலைமைகள் உண்டாலும் நீங்கள் பொறுமையா இருந்து உங்கள் மத்தியிலே ஆலோசனை செய்து நீங்கள் அந்த பிணக்குகளை பிரிவுகளை உங்கள் மத்தியில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். வயக்ரஹலுக்கும் ஸலாசன், உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் மூணு விஷயங்களை வெறுக்கிறான். ஐலொன்றுதான் வகீல வகால், அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, இப்படி சொல்லப்பட்டிக்குது, சொன்ன ஆள் இல்லங்க. இதன் மூலமா என்ன நடக்கின்றது? அவர் அப்படி சொன்னாராமனா, இவர் இப்படி சொன்னாராமனா சொல்லி தேவையில்லாத பிணக்குகளும் பிரச்சனைகளும் உருவாகும். இதை அல்லாஹ் வெறுக்கதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வேறு சொன்னார்கள், வகஸத்து சுஆல், அதிகமா கேள்வி கேட்பது. ஏன் அப்பா அப்படி செஞ்சாரு, ஏன் இப்படி செஞ்சாரு, தேவையில்லாத கேள்விகளை கேட்கிறது. தேவையில்லாத கேள்விகளை பதில்களை கேட்டு, ஏன் இவர் சொன்னதுக்கு ஆள் இல்ல, ஆதாரம் இல்ல, அதனால் இப்ப இவர் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த அதிகமாக கேள்வி கேட்கிறது நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க, இதை அல்லாஹ் விருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூணாவது சொன்னார்கள், வஇதாஅத்துல் மால், உங்களுடைய சொத்துக்களை வீணாக்குவது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான கணேச சொல்கிறார்களே, இப்படியான நிலைமைகள் வரும்போது நாங்கள் என்ன செய்வோம்? வீணான முறையிலே எங்கள் சல்லிகளை, சொத்துக்களை, செல்வங்களை நாங்கள் சிறைக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். மேலான கணேச சொல்கிறார்கள், நாங்கள் இன்னைக்கு பார்க்கிறோம், தேவையில்லாத யாரோ ஒருத்தர் இன்னொன்று சொன்னார்னு சொல்லி அவர் அதை அலசி ஆராய வைத்து அவருடைய சொத்துக்களை இல்லாமக்கிற சம்பவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவரை பரம்பரைக்கு சேர்த்து சொத்து இல்லாம கொண்டு நடு ரோட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். மேலான கணேச சொல்கிறார்களே, இதை அல்லாஹ் விருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான கணேச சொல்கிறார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஸ்லிஹு பைனக்கும், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்லிஹு பைனக்கும், ஆகவே அதனால உங்களுக்கு மத்தியிலே ஏதாவது பிரச்சனைகள், குழப்பங்கள், பிணக்குகள் யாராவது என்னவோ சொல்லிவிட்டோன்னு சொன்னாக்கா நீங்க அதை தூக்கி பிடிச்சி பெருசாக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் ஃபஸ்லிஹு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் அதை இஸ்லாஹ் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் சீராக்கிக் கொள்ளுங்கள், அப்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். மேலான கண்ணிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இந்த பிணக்குகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அதில் முதலாவது தான் நாங்கள் ஆளுக்கு ஆளுக்கு தானே ரகசியங்கள் பேசிக்கொண்டு நாங்கள் ஆளுக்கு ஆளை குழப்பிடுறது, இதை முற்றாக தவிர்த்து கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், இது ஷைத்தானுடைய வேலை, இது ஷைத்தானுடைய வேலை, இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதால எந்த ஒரு உங்களுக்கு லாபம் கிடைக்க போவதில்லை, உங்களுக்கு மத்தியிலே அது நோவினைகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக நாங்கள் எங்கள் மத்தியிலே வீணான சந்தேகங்கள் கொள்வது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வலா தஜிதரிபு, நீங்கள் நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டாம், நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாக்கா உங்கள் மத்தியிலே வீணான சந்தேகங்களை ஏற்படுத்திக் கொள்வது, இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அது மாத்திரமில்லைங்க, உங்களுக்கு மத்தியிலே ஒருத்தருக்கொருத்தர் நீங்கள் பரிகாசம் செய்வது, இவர் அப்படியாமனா, இவர் இப்படியாமனா, இவர்களை இந்த தன்மைக்கு தாமனா, நீங்கள் இப்படி சொல்லி நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் நீங்கள் பரிகாசம் செய்து கொள்ள வேண்டாம், இதை தவிர்த்து கொள்ளும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். மேலான கண்டித்து சகோதர பெரியார்களே, எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் பரிகாசங்களை செய்து நாங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பாவித்து எங்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை, சந்தேகங்களை உருவாக்கி கொண்டு சொன்னாக்கா எங்களோட நிலைமை எப்படியான்னு சொன்னாக்கா எங்களை பார்க்க கேட்க ஆட்கள் இல்லாத நிலைமை உண்டாகும். மேலான கண்ணிய சகோதர பெரியார்களே, இன்றைக்கு நாங்கள் உலகத்துடைய நிலைமை எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா இன்றைக்கு உலகத்துல முஸ்லிம்களை இன்றைக்கு கூறு போட்டு அவர்கள் மத்தியிலே பிரச்சனைகளை உருவாக்கி அவர்களுக்கு உதவி செய்ய யாரும்
கட்ட நிலையை கேட்க பார்க்க தலைமைத்துவம் தாங்க யாரும் இல்லாத நிலையை உலகம் இதை எது கொண்டிருக்கிறது. மேலான கண்ணி சொல்ல பெரியார்களே, நாங்க தான் இதுக்கு காரணமானவங்க. நாங்க இந்த நிலைமையை நாங்க தவிது கொள்ளணும், நாங்க இதை தடுக்கணும். நாங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா எங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு நாடு இல்லாம போய்த்திரும், ஒரு சமூகம் இல்லாம போய்த்திரும், ஒரு ஊர் இல்லாம போய்த்திரும். நிலைமைகள் மிக மோசமானதாக மாறக்கூடியதாக. மேலான கண்ணி சொல்ல பெரியார்களே, இன்னைக்கு நான் சர்வதேச மட்டத்தில் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு என்னென்ன விதங்கள்ல முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யலுமோ அந்த விதத்திலே அவர்கள் திட்டங்கள் தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலான கணேஷ் சொல்லுகிறார்களே, அண்மையிலே நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தால் முஸ்லிம்களுக்கு யாரும் கை கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல, முஸ்லிம்களை பத்தி பேசக்கூடிய நிலைமையில யாரும் இல்லைங்க. மேலான சொல்ல காரணம் என்ன? நாங்க தான் அந்த நிலைமையை உருவாக்கி கொண்டோம். மேலான சொல்ல பெரியார்களே, இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் வீழ்ச்சி பெறுவோம் சொன்னால் மீண்டும் நாங்கள் எங்களுக்கு தலைமைத்துவம் எப்படி தாக்கப்பட்டுச்சோ, முஸ்லிம்கள் என்று சொன்னால் உலகத்தில் மக்கள் பயந்து வாழ்ந்தார்களோ அந்த நிலைமை ஏற்படுவதா முதலாவதா நாங்கள் என்ன செய்வதற்கா எங்கள்ல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உருவாக்குவோம். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தான் உலகத்தை படைத்தவன், அல்லாஹ் தான் சாலத்தை செய்யக்கூடியவன், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம எது நடக்க மாட்டாது, அல்லாஹ்வுடைய சக்தி தான் மேலானது என்று சொல்லி நாங்கள் அந்த நம்பிக்கை எங்கள் ஆழமானவர்களை உருவாக்குவோங்க. இரண்டாவதாக அந்த அல்லாஹ் மூலமா அனுப்பப்பட்ட நபிமார்கள் அனைவர்களை ஈமான் கொண்டு கடைசியா வந்த எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிகளை சுன்னாவை நாங்கள் 100% பின்பற்றக்கூடியவர்களாக மாறணும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை நாங்கள் பின்பற்றவில்லை, நபியுடைய சுன்னத்துக்களை நாங்கள் விட்டும்போது எங்களுக்கு கட்டாயம் சோதனைகள் வரும், சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். மேலான கணேஷ் சொல்ல பெரியார்களே, நபியுடைய சுன்னா எங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது. எத்தனை சஹாபாக்கள் அவர்கள் நபியுடைய சுன்னாவை விட்டதன் காரணமாக வாழ்க்கையில சில சோதனை அவர்கள் கண்டதை அவர்கள் வரலாற்றில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றதன் காரணமாக எத்தனை சஹாபாக்கள் வெற்றி கண்ட சம்பவங்களும் நாங்கள் இன்றைக்கு வரலாறு மூலமா பார்க்கக்கூடியதா இருந்தது. மேலான கணேஷ் சொல்ல பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், யூஷிகுல் உமம், உலகத்தில் எல்லா சமுதாயங்களும் ஒன்று சேர்வார்கள். அவர்கள் அந்நிய சமூகங்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்வார்கள். அன்ததா அலைக்கும் கமா தததா அல் ஆகிலத்து இலா கஸ்அகிஹா. எவ்வாறு சொன்னா உலகத்தில் அனைத்து சமூகங்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் ஒன்று திரட்டுவார்கள். எப்படி என்று சொன்னாக்கா ஒரு சாப்பாட்டு சகனுக்கு ஒரு சாப்பாட்டு பிளேட்டுக்கு நாங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறது போல, அழைப்பு கொடுப்பது போல எல்லோரும் உலகத்தில் அத்தனை பேர்கள் ஒன்று சேர்ந்து அழைப்பார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டங்கள் தீட்டுவதற்காக வேண்டி, முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி, முஸ்லிம்களை நாசமாக்குவதற்காக வேண்டி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், நாங்கள் அப்போது கொஞ்சம் மக்களாக இருப்போமா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படியான நிலைமை வரும்போது நாங்கள் முஸ்லிம்கள் கொஞ்சம் மக்களாகவா உலகத்தில் இருப்போம் என்பதாக கேட்டார்கள். அப்போது ரசூல் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கஸீர், மாறாக நாளைக்கு அந்த நேரத்திலே நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் உலகத்தில் எல்லா பாகங்களிலும் இருப்பீர்கள், நீங்கள் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். வலகின்னகும் குஸாஅன் ககுஸாஇஸ் ஸைல், என்றாலும் நீங்கள் எப்படி வெள்ளத்தில் அடிபட்டு போகும்போது வெள்ளத்து தண்ணீரிலே மேலே ஊத்தைகள் அடிபட்டு போவது போல நீங்கள் பலகீனமானவர்களாக இருப்பீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் மீண்டும் சொன்னார்கள், வல யன்ஸிஅன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்குல் மஹாபத மின்கும், அது மாத்திரமில்லைங்க, உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய அச்சத்தை, உங்களுடைய உங்களுடைய கௌரவத்தை, கண்ணியத்தை அப்படியே அல்லாஹ் கலட்டி இடுவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான கணேஷ் சொல்கிறார்களே, முன்னுக்குள்ள இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த முஸ்லிம்கள் மீது எவ்வளவு கண்ணியம் செலுத்தினார்கள். ஒரு முஸ்லிம் பாதையில செல்ல முடியாது, அவர்கள் சாரத்தை தூக்கி கட்டி கொண்டு வந்தால் ஒரு முஸ்லிமை கண்டுடனே சாரத்தை கீழே போட்ட வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் என்று சொன்னால் அவர்கள் எழுப்பி நின்றார்கள். இவ்வாறான கண்ணியங்கள் முஸ்லிம்களுக்கு இருந்துச்சு. இன்றைக்கு என்ன நிலைமைக்கு ஆகப்பட்டிருக்குது? எல்லா இடத்திலேயும் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசப்படக்கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு எந்த கண்ணியம் இல்லை, கௌரவம் இல்லைங்க. ஆனா அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் என்று சொன்னால் கண்ணியமானவர்கள், உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது என்பதாக சொல்கிறார். மேலான கண்ணியம் சொல்ல பெரியார்களே, எங்களுடைய வாலிபர்களுடைய நிலைமை எடுத்து பாருங்கள், வாலிப பெண்மணிகள் நிலைமைகள் எடுத்து பாருங்கள் எவ்வாறு இருக்கிறது சொல்லி. மேலான சோலை பெரியார்களே, வாலிப பெண்களும் பெண்மணிகளும் அவர்கள்ட்ட தொழுகையில் போதாவது அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, அல்லாஹ் பத்தி ஈமான் இல்லை, இரண்டாவது தொழுகை இல்லைங்க, இஸ்லாத்துடைய அடையாளங்கள் இல்லைங்க. மேலான கண்ணியம் சொல்ல பெரியார்களே, இன்றைக்கு வீணானவைகள்ல அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் எங்களுடைய வாலிப சமூகம். இதுக்கு காரணம் யாரு? பெற்றோர்கள் ஆகிறார். பெற்றோர்கள் சரியான முறையிலே அவர்களுக்கு தீனை சொல்லிக் கொடுத்தா, அல்லாஹ் ரசூல் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்திருந்தார், இன்றைக்கு எங்களுடைய வாலிபர்கள் அந்த நிலையில் ஆகி இருக்க மாட்டார்கள். மேலான கணேஷ் சொல்லுகிறார்களே, இந்த வாலிபர்கள் இன்றைக்கு அவர்கள் பாதையிலே போக
முடியாது, அங்கே அவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ஸ்கூலுக்கு பாடசாலைகளுக்கு செல்ல முடியாது, பாடசாலையை அடித்துக் கொள்கிறார்கள். ஒரு இடத்துக்கு செல்ல முடியாது, அங்கே போன சொன்னார்கள் அவர்கள் மத்தியிலே அடித்துக் கொள்கிறார்கள். சின்ன சின்ன காரணங்களுக்காக மேலான கணேஷ் சொல்கிறார்களே, போலீஸ் கச்சேரியின் கோட்டுமாக ஏறிக்கொள்கிறார்கள். அங்கே உள்ள அந்நியர்கள் சொல்கிறார்கள், உங்களோட மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம், உங்களோட மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம், கண்ணியமான மார்க்கம், ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க, உங்களோட மார்க்கம் நல்ல டிசிப்ளின் உள்ள மார்க்கம் தானே, ஏன் உங்களோட டிசிப்ளின் இல்லாம போயிட்டு. மேலான கணேஷ் சொல்கிறார்களே, ஏன் பெற்றோர்கள் தான் நீங்க காரணம். பெற்றோர்கள் அவர்கள் வழிகாட்டல்ல, பெற்றோர்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கலங்க. மேலான கணேஷ் சொல்கிறார்களே, பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்தாத நிலைமையில் அவர்கள் ஆகிவிட்டார்கள். பாடசாலையில் ஆசிரியர்களுக்கு கண்ணியம் செலுத்தாத நிலைமையில் ஆகிவிட்டார்கள். பள்ளியிலே ஹஸரத்மார்கள் இமாம்களுக்கு அவர்கள் உலமாக்களுக்கு கண்ணியம் செலுத்தாத நிலைமையில் ஆகிவிட்டார்கள். அத்தனைக்கு காரணம் என்னடா, பெற்றோர்கள் அவர்களுக்கு சரியான தீனை கொடுக்கல. ஏன் பெற்றோர்கள்ட்ட தீன் இல்லை, பெற்றோர்கள்ட்ட மார்க்கம் இல்ல. பெற்றோர்கள்ட்ட மார்க்கம் இருக்குன்னா பெற்றோர் ஒரு முன்மாதிரியான மனிதனா இருந்தான்னு சொன்னாக்கா பிள்ளை முன்மாதிரி மனிதனா இருப்பாரு. இன்றைக்கு இந்த பெற்றோர்களுடைய நிலைமை எப்படி பார்த்தோன்னு சொன்னாக்கா, அந்த காலத்துல பெற்றோர்கள் மகரிபாய்க்குன்னு சொன்னாக்கா குர்ஆனை எடுத்து ஓதுவாங்க, குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க. காலை ஒரு பத்திரிகை எடுத்து வாசிப்பாங்க, ஒரு புத்தகத்தை வாசிப்பார்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் நிலைமை என்ன, மகரிபாய்ட்டா அவர்கள் டிவியை போட்டு பார்க்கிறார்கள், இல்லாட்டி போனை கிண்டி கொண்டிருக்கிறாங்க, ஏதாவது உள்ள இருக்கிறார்கள், வீணான வேலைகள். இந்த புள்ள ஓதுவாரா, இவர் கையில போனை வைத்துக் கொண்டு போனை கிண்டி கிண்டி மகனுக்கு பிள்ளைக்கு குழந்தைக்கு செல்றாரு, மகன் நீ ஓது குர்ஆன் ஓது குர்ஆன் ஓது என்று சொல்லி. மேலான கணேஷ் சொல்ல புள்ள எங்க ஓதுவாரு, பாப்பா குர்ஆன் எடுத்து ஓதினா தானே புள்ள அதை பார்த்து ஓதுவாரு. பாப்பா ஒரு பேப்பர் எடுத்து வெறுத்து படிச்சா தானே புள்ள படிச்சு உலகத்து நிலைமைகளை விலகி நல்ல பிரஜையாக மாறுவார்கள். மேலான கணேஷ் சொல்கிறார்களே, பாப்பமார்கள் தாய்மார்கள் அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு முன்மாதிரிகள் இல்லைங்க. தாயுடைய வாழ்க்கை பார்த்தா தாயிட்ட தீன் இல்ல, தாயிட்ட இஸ்லாம் இல்ல, தாயிட்ட தொழுகை இல்லைங்க, தாயிட்ட வேற தொடர்புகள், பாப்பாக்கும் உம்மாக்கும் தாய்க்கும் உம்மாக்கும் இடையில பிரச்சனைகள் குழப்பங்கள், இதைத்தான் புள்ள ஒவ்வொரு நாளும் பார்க்குது. மேலான கணேஷ் சொல்கிறார், வீட்டுக்குள்ளுக்கு குழப்பங்கள். பாப்பா தொழிலுக்கு போறாரு, பாப்பா தொழிலுக்கு போன இடத்துல அங்க அவருக்கு வேற விதமான தொடர்புகள். அதே போல உம்மா பார்த்தா சொன்னாக்கா உம்மோட கையில போன் இருக்குது, உம்மாக்கு வேற வேற மெசேஜ்கள் வருது, கோல்கள் வருது, எங்க உம்மா வேற தொடர்பு. இங்க வீட்டுக்குள்ளுக்கு எங்க நிம்மதி வருவாங்க, வீட்டுக்குள்ளுக்கு எங்க நிம்மதி வரும். பாப்போட தலையில வேற ஒன்று, உம்மோட தலையில வேற ஒன்று, ரெண்டு பேரும் சின்ன சின்ன காரணங்களுக்காக இங்க சண்டை பிடிக்கிறார்கள். பிள்ளைகள் இதைத்தான் பாக்குறாங்க. பார்த்து விட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, பிள்ளையும் வீட்டுக்கு வெளியேறே ஸ்கூல் போனே அதை போல பாதைக்கு இறங்கினே அங்கே அவர்கள் நண்பர்களுடன் சண்டை பிடிக்கிறார்கள். மேலான கணேஷ் சொல்லுகிறார்களே, இன்றைக்கு காலிக்கோட் நிறைய நீண்ட வந்திக்கு சொல்ல போனாக்க வரலாறுகள் நிறைய சகோதரர்களே, காலிக்கோட்ல நிறைய அந்நிய தொடர்புகள், அந்நிய சம்பந்தத்தை. மேலான சோழ பெரியார்களே, அந்நிய சம்பந்தத்தை பார்த்தா தூளுக்கு பார்த்தாக்கா சொல்ற காரணம் வந்து மாப்பிள்ளை பத்தி உங்களை கம்ப்ளைண்ட் பண்ற மாப்பிள்ளை தூள்காரன் கஞ்சக்காரன் சொல்லி, அதை போல மாப்பிள்ளை வந்து சொல்றது கொண்டு என் மனைவி அப்படி இப்படி சொல்லி பாக்குற பார்த்தா ரெண்டு பேரையும் நிலைமை வித்தியாசம். மேலான சோழ பெரியார்களே, இன்றைக்கு ஒவ்வொரு காலிக்கோட்டை நீங்கள் ஏறி விசிட் பண்ணி பாருங்க. மேலான சோழ பெரியார்களே, இந்த தீன ஒழுங்கா கொடுக்கலன்னு சொன்னாக்கா, மார்க்கத்தை ஒழுங்கா கொடுக்கலன்னாக்கா எங்களுக்கு நிலைத்து இருக்க முடியாது. நாங்க முஸ்லிம்கள் என்று சொல்லி எங்கள் அடையாளத்தை காட்ட முடியாத நிலைமையில் இந்த நாட்டை நாங்கள் ஆகிடுவோம். மேலான சோழ பெரியார்களே, எங்களுக்கு நல்ல நடந்துக்கன்னு சொன்னாக்கா நாங்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய அச்சத்திலிருந்து நாங்கள் தூரமாகிவிட்டோம், அல்லாஹ்வுடைய பயத்திலிருந்து தூரமாகிவிட்டோம், பள்ளியை விட்டு தூரமாகிட்டோம். மேலான சோழ பெரியார்களே, குர்ஆன் எடுத்து நாங்க ஓதுறோம், ஆனா குர்ஆனை விளங்குறோமா, குர்ஆனை படிக்கிறோமா, நாங்க குர்ஆன் அர்த்தங்களை உலமாக்கள்கிட்ட கால் படிச்சு உட்கார்ந்து படிக்கிறோமா, ஒன்றுமே இல்லை. மேலான சோழ பெரியார்களே, ஏதோ பள்ளியில ஹஸரத் சின்ன ஓய் தந்தாரு அதை ஓதிட்டு போறாரு. மேலான சோழ பெரியார்களே, எங்களை நாங்க மாத்தாத வரைக்கும் அல்லாஹ் ஒரு நாளும் உலகத்துல மாற்றங்களை உருவாக்க மாட்டான். அல்லாஹ் எங்க குழந்தைகள்ல மாற்றத்தை உருவாக்க மாட்டான், எங்க சமூகத்தில் அல்லாஹ் மாற்றத்தை உருவாக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், நீங்க உங்களை இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா மா யுகையிரு பிஅன்ஃபுஸிஹிம், இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின், ஒரு கூட்டத்துல சமூகத்துல அவர்கள் உள்ள ஒன்றை அவர்கள் மாற்றாத வரைக்கும் அவர்கள் உள்ள ஒன்றை என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் என்னென்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் மனசில் மாத்த இருக்குதோ அத்தனையும் அவர்கள் மாற்றாத வரைக்கும் அல்லாஹ் மாத்த மாட்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல அடித்து அல்லாஹ் ஆணித்தரமா சொல்லிவிட்டார். மேலான சோழ பெரியார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், மனசுல கையை வைத்து பார்க்கணும், ஏண்ட ஈமான் நிலைமை என்ன, ஏண்ட ஈமான் நிலைமை என்ன, நான் பரிபூர்ணமான ஒரு ஈமான்தாரியா, நான் ஒரு முஸ்லிமா, அல்லாஹ்வுடைய அச்சம் என்ன உள்ளத்துல எவ்வளவு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எவ்வளவு இருக்குது, ஆகிரத்திலேயே சிந்தனை என்ன உள்ளத்துல எவ்வளவு இருக்கிறது, மௌத்துக்கு பின்னால கபர் இருக்குது, மஹ்ஷர் இருக்குது, கேள்விகள் இருக்குது, சொர்க்கம் நரகம் இருக்குது, இந்த நம்பிக்கை என்ன உள்ளத்துல எவ்வளவு இருக்குது, 100க்கு 10 100க்கு 20 100க்கு 50 100க்கு 100 ஆண்டு சகோதரி கொஞ்சம் பார்க்கணும். இரண்டாவதா பார்க்கணும், இந்த இபாதத்துக்குள்ள நிலைமை என்ன,
ஏன தொழுகை சரியா, தொழுகை சீராய்க்குதா, தொழுகையில் அல்லாஹ் அச்சமிக்குதா, குஷூ குலூவோட நான் தொழுகிறேனா, அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புறமா என் தொழுகைக்குதா. மேலான சோலை பிறலே இதை நான் ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி பார்க்கணும். அதற்கு பின்னாடி குடும்ப வாழ்க்கையை பார்க்கணும். என் குடும்பத்தோட நான் எப்படி நடந்து கொள்றேன், என் மனைவிக்கு நான் விசுவாசமா இருக்கிறேனா, மனைவி யோசனை பண்ணணும் கணவனுக்கு நான் விசுவாசமா இருக்கிறேனா, என் பிள்ளைகளுடைய ஹக்கை நான் சரியா செய்கிறேனா, பிள்ளைகளுக்கு சரியா வழிபடுறாரா, இப்படி ஒவ்வொன்றா நான் செக் பண்ணணும். இஸ்லாத்தின் பிரகாரம் என் வாழ்க்கை இருக்கிறதா அல்லது அந்நிய மக்கள் சொல்லக்கூடிய பிரகாரமா என் வாழ்க்கை. மேலான சோழர்களே, இன்றைக்கு உலகம் பூராக ஏத்திசம் பறந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் இல்லை என்றது, மார்க்கம் தேவையில்லை என்றது உலகம் பூரா இன்றைக்கு பரவி கொண்டிருக்குது. எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்த நபிமார்களை கூட கொச்சப்படுத்தக்கூடிய நிலையில உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒலிம்பிக் உங்களுக்கு தெரியும் நடந்ததிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தோழர் ஹவாரியின் அவர்களையும் அவர்களை கொச்சப்படுத்தி அவர்கள் போஸ்டர்கள் அடித்தார்கள். ஏன் இன்றைக்கு உலகத்திலே ஏத்திசம் அவர்கள் அல்லாஹ் இல்லை நாஸ்திக தன்மை உலகத்திலே மேலோங்கி கொண்டே செல்கிறது. இந்த நாஸ்திகம் தான் என்கிற வாலிபர்கள்ல வந்திருக்கிறது. இந்த வாலிபர்கள்ல இன்னைக்கு நாஸ்திகம் தான் குடிகொண்டு எங்களுக்கு விளங்குது இல்லை, பாப்பாக்கு விளங்குது இல்லை, உமக்கு விளங்குது இல்லை. இது நாஸ்திக கொள்கையில் என் புள்ள செல்கிறார்கள் சொல்லி. ஏன் காரணம் என்ன, பாப்பட்டை மும்மட்டை பூர்ணமான தீன் இல்லை, இஸ்லாத்தில் அறிவு இல்லை, மார்க்கத்தில் அறிவு இல்லை. மார்க்கத்தில் அறிவு இல்லாத காரணமாக ஏத்திசம் என்ன, இணை வைப்பது என்ன, இது ஒன்றுமே பாப்பாக்கும் சொல்லு தெரியா, உமக்கும் தெரியா. அப்படி தெரிஞ்சிருந்தா தான் அதை பிள்ளைகளை தடுப்பார். மேலான கணேஷ் சொல்லுகிறார்களே, நாங்கள் திருந்தோம், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றணும், அமைக்கணும். உலமாக்கள் அந்த கால்வடிச்சு படித்து நாங்கள் இவைகளை விலக்கிக் கொண்டால் தான் எங்களுடைய பிள்ளைகள் சீரானவர்களாக மாறுவோம். அப்படி இல்லாட்டி இந்த நாட்டிலையும் இந்த உலகத்திலையும் நாங்கள் சீர்கட்டவர்களாக, நாங்கள் அடிபட்டவர்களாக, நாங்கள் தாழ்ந்தவர்களாக, இழிவானவர்களாக தான் வாழக்கூடிய நிலைமை உண்டாகும். அல்லாஹ் அனைவர்களை பாதுகாப்பான். யா அல்லாஹ் எங்கள் அனைவரை பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்து அறியாமல் எத்தனையோ தப்பு தவறுகளை செய்கிறோம். அனைவரை பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை உண்மையான மூமின்களாக, தாயிகளாக, தீன்தாரிகளாக, சாலிஹீன்களாக வாழ்த்துவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களை பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் லேசாக்கிப்பாயாக. எங்கள் தொழில் துறவுகளை பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே கிஃபில் எங்கள் பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் எங்களை யா அல்லாஹ் கண்குளிர்ச்சி ஆக்கிப்பாயாக. எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு சுக்ரன் யா அல்லாஹ் எங்களுக்கு சேமிப்பாக ஆக்கி தந்தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைத்து தேவைகளை பூர்த்தி தருவாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.